தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். கடந்து வந்த காட்டாற்று பாதை, எதிர்ப்பு மலைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. தந்தை பெரியாரை உலகமயமாக்கும் பணியில் குறிப்பிட்ட எல்லைகளை எட்டியுள்ளோம். திராவிடத்தை வெல்ல எவராலும் முடியாது என்னும் நிலையை உருவாக்குவோம். ஐயா அம்மா விட்டு சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்ற சூளுரையுடன் கழக முழு பொறுப்பேற்று 49ஆம் ஆண்டு இன்று தொடங்குவதை ஒட்டி திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். 1978ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் இறந்து 4 ஆண்டுகள் இயக்கத்தின் தலைமை பொறுப்பு, அறக்கட்டளை பொறுப்புகளை ஏற்ற அன்னை மணியம்மையார் அவர்கள் இறந்த பிறகு 1978ஆம் ஆண்டு முதல் கழகத்தின் அத்தனை பொறுப்புகளையும் முழுமையாக ஏற்று இன்றைக்கு வரை தொடர்ந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன் வாழ்நாள் மாணவரான தந்தை பெரியாரின் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை நாளிதழ் தொடங்கப்பட்ட வார ஏட்டையும் அதை தினசரி ஆக்கியதையும் தொடர்ந்து அதிலிருந்து விடுதலை நாளிதழ் இணைய வழியிலும் பன்முக வடிவங்களிலும் பரிணாமங்களிலும் உருவாக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் PDF என்ற சொல்லக்கூடிய வகையில் வாட்ஸ்அப்பிலும் சமூக வலைதளங்களிலும் தொடர்ச்சியாக விடுதலை செய்திகள் சென்று கொண்டிருக்கிறது. சந்தாக்களாகவும் நேரடியாகவும் இணைய வாயிலாகவும் விடுதலை படித்து கொண்டிருக்கின்றனர். கொள்கை முழக்கமிடும் வகையில் தொடர்ச்சியாக விடுதலை வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் தொடங்கிய உண்மை ஏட்டையும் மாடர்ன் ராஸ்லின் ஏட்டையும், அதனைத் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் உருவாக்கிய பெரியார் பிஞ்சு இதழ்கள் குறித்தும் கழகத்தின் பல்வேறு பணிகள் குறித்தும் இன்றைக்கு பெரியார் பண்பலை, பெரியார் விஷன், OTT, பெரியார் வளைகாட்சி போன்றவற்றையும் தொடர்ந்து கொள்கையில் முன்னெடுத்து செல்லும் வகையில் தந்தை பெரியாரின் கருத்துக்களை கொண்டு சென்றிருக்கும் தமிழர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிக நீண்ட விளக்கமான முக்கியமான அறிக்கையை விடுத்திருக்கிறார். கழக தோழர்களும் உணர்வாளர்களும் அத்துணை பேரும் இந்த அறிக்கையை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கழக பொறுப்பேற்று 49ஆம் ஆண்டு தொடங்குவதையொற்றி கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு துணைத் தலைவர் களி பூங்குன்றன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த நிகழ்வின் போது கழகத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் வி. அன்புராஜ் அவர்களும், கழக ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார், குணசேகரன், உ. ஜெயராமன், துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் NRS பெரியார், பெரியார் திடல் மேலாளர் ப. சீதாராமன், நெல்லுப்பட்டு ராமலிங்கம் ஆகியோர் உடன் இருந்தனர். காலத்திற்கு ஒவ்வாத பேச்சை பேசியிருக்கிறார் RSS தலைவர் என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது. கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற RSS இயக்கத்தின் 100ஆண்டு விழா மற்றும் இந்து ஒற்றுமை கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய RSS இயக்கத்தின் தலைவர் மோகன் பாத் அவர்கள் இந்துக்கள் தங்களது கலாச்சாரம் மற்றும் அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அதில் அவர் சொன்னது, நம் முன்னோர்கள் நமது சூழலுக்கும் காலநிலைக்கும் ஏற்றவாறு ஆடைகளை வடிவமைத்துள்ளனர். அந்த ஆடைகளே நமக்கு ஒரு மேன்மையான தோற்றத்தை தரும். மாறாக மேற்கத்திய உடைகள் என்பது குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டவை. அவற்றை நமது சூழலில் தவிர்ப்பது நல்லது. அனைத்து இந்துக்களும் நமது பாரம்பரிய உடைகளை அணிய முன்வர வேண்டும். நமது ஆன்மீக உணர்வை மேம்படுத்தக்கூடிய மற்றும் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய உணவுகளையே நாம் உட்கொள்ள வேண்டும். ஆங்கிலம் பேசுவதை தவிர்த்து நமது பாரம்பரிய மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். மேலும் மேற்கத்திய கலாச்சார தாக்கத்திலிருந்து விடுபட்டு நமது பாரத பாட்டை பின்பற்றுவதே உண்மையான ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்று பேசியிருக்கிறார். விடுதலை தலையங்கம் தனது தலைப்பில் சுட்டிக்காட்டியதை போல காலத்திற்கும் ஒவ்வாத பேச்சைத்தான் RSS மோகன் பகத் பேசியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அனைத்தையும் நாம் ஆங்கில அறிவை கொண்டு பல்வேறு தொழில்நுட்பங்களையும் கொண்டு பல்வேறு புதிய புதிய பரிணாமங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இன்றைய சூழலில் அவர் மீண்டும் பழமைக்கு செல்லணும் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறு பேசிய மோகன் பகத் அவர்கள்
அவர் பேசியதை ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கார்களே தவிர அவர் சொன்ன மொழியிலோ எந்த இடத்திலும் பேச முடியவில்லை. அதே போன்று அவர் சொன்ன அந்த பாரம்பரிய உடை என்பது பார்ப்பனர்கள் பஞ்சகச்சம் என்று சொல்வார்களே, தொடை தெரிய கொண்டு வேட்டியை கட்டுக்கொண்டு அதை இன்றைக்கு கட்ட சொல்லி இருக்கிறாரா, அல்லது அவர்கள் குடுமியுடன் திரிவார்களே அந்த குடுமியுடன் இன்றைக்கும் திரிய வேண்டும் என்று சொல்கிறார்களா, மடிசார் மாமி என்று சொல்லுகிறார்களே அந்த மடிசாரை கட்டி கொண்டு சொல்கிறார்களா? முதலில் இந்து மதத்தில் பிரம்மாவின் முகத்தில் பிறந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் இந்த பார்ப்பன வகையராக்கள் இந்த முறையில் உடைகளை அணிய முன்வரட்டும். அதற்கு பிறகு இதை பார்க்கலாம். மாநிலத்துக்கு மாநிலம் பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் வாழும் பார்ப்பனர்களுக்கு அன்றாட உணவே பெரும்பாலும் மீன் மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். மகாராஷ்டிரத்தில் குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் கொங்கணி மீன் சாப்பிடுவது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. அசாமில் மீனும் இறைச்சியும் சாப்பிடுவதுதான் அவர்களின் அன்றாட தேவையாக இருக்கிறது. இவர்கள் மச்ச பிராமின் என்றும் கூட அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவின் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் தம்மை பற்றி சொல்லும்போது பூண்டு வெங்காயம் சாப்பிடாத பரம்பரை என்று சொல்லவில்லையா? இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் RSS தலைவர் RSS நூற்றாண்டு விழாவில் பேசினாரா என்று விடுதலை தலையங்கம் முடித்திருக்கிறது. தோழர்கள் அதனை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் வாக்காளர்கள் தங்களின் அடையாளத்தை நிரூபிக்க 12 விதமான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களை பயன்படுத்தலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாட்டுடன் இணைந்து நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கடிதம் எழுதியிருக்கிறது. தேர்தல் பிரச்சார அனுமதியினை இணைய வழியில் விண்ணப்பித்து பெற வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சே. குமரகுருபரன் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உதயகுமார் என்று OPS அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி அளித்திருக்கிறது. இது திமுகவின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் எண்ணிக்கை குறையும், அவர்களின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு அவர்களுக்கு தகுந்த பதிலடி கிடைக்கும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் தனது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் தலைமைச் செயலர் மற்றும் DGP மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தேவக்கோட்டை மற்றும் சில பகுதிகளில் இருந்து நேபாள நாட்டில் உள்ள கோயில்களுக்கு பக்தி சுற்றுலா சென்றிருந்த போது பயங்கர சாலை விபத்தினால் 7 பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி அறிந்து மிகவும் வேதனையும் துயரமும் அடைகிறோம். அவர்களது சடலங்கள் இன்று வந்து எரியூட்டப்பட உள்ளன என்ற நிலையில் மிகப்பெரிய சோகத்திற்கும் மீளா துயரத்திற்கும் ஆளாகியுள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மனிதாபிமான ஆறுதலையும் மறைந்தவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஜான் மார்ஷலின் 150வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் மாலை அணிவிக்க இருக்கிறார். நாளை காலை சரியாக 10 மணி அளவில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே தோழர்கள், சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள், உணர்வாளர்கள் என்று அத்தனை பேரும் பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு தலைமை நிலையத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.